ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தீபாவளி நாளில் கொண்டாட்டங்கள் மனதில் பதிந்த அளவிற்கு தீபாவளிக்கு வெளிவரும் திரைப்படங்களும் நம் மனதில் நீங்கா இடம்பெறும். அதே போல் 60 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1959ஆம் ஆண்டு தீபாவளிக்கு பாஞ்சாலி, கண் திறந்தது, தெய்வமே துணை, பாகப்பிரிவினை, அவள் யார், அபலை அஞ்சுகம் அப்படின்னு 6 திரைப்படங்கள் வெளிவந்துச்சு. 1959ஆம் ஆண்டு அவள் யார், பாகப்பிரிவினை ஆகிய 2 திரைப்படங்களும், 1960ஆம் ஆண்டு பாவை விளக்கு, பெற்ற மனம் ஆகிய 2 படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பாகப்பிரிவினை மதுரை சிந்தாமணியில் 216 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்ட படமாக முத்திரை பதித்தது. தமிழ் சினிமாவில் வந்த குடும்ப படங்களில் முக்கியமான படம் பாகப்பிரிவினை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், சரோஜா தேவி, எம்.ஆர். ராதா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. 1959ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் பாகப்பிரிவினை. இந்த படத்துக்கான கதை வசனத்தை எம்.எஸ். சோலைமலை அவர்கள் எழுதி கொடுக்க படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கினார். ஜி.என். வேலுமணி என்ற முன்னாள் ஒப்பனை கலைஞர் இந்த படத்தை தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் முதலாக தயாரித்தார். உணர்ச்சிக்கு அடிமையாக்கப்பட்ட நெஞ்சை உருக்கும் கதாபாத்திரங்களில் வைத்தியலிங்க மூப்பனாராக டி.எஸ். பாலையா, சுந்தரலிங்க மூப்பனாராக எஸ்.வி. சுப்பையா, இவருடைய கை கால் ஊனமுற்ற மகன் கண்ணையா மூப்பனாராக சிவாஜி அவர்கள். படத்தில் சரோஜா தேவி பொன்னி கேரக்டரில் சிவாஜி அவர்களை காதலிப்பாங்க. கண்ணீர் வடிக்கிறாள், சிரிக்கிறாள், சிந்திக்கவும் செய்கிறாள். இந்த 4 கதாபாத்திரங்களும் பல காட்சிகளில் உணர்ச்சியின் வெவ்வேறு பிம்பங்களை வடித்து காட்டுகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருந்த அண்ணன் தம்பிகளான வைத்தியலிங்க மூப்பனார், சுந்தரலிங்க மூப்பனார், மகன் கண்ணையா மூப்பனார் ஆகியோர் அடங்கிய கூட்டு குடும்பத்தை எம்.ஆர். ராதா தன்னுடைய சதியால் பிரிக்கிறாரு. இறுதியில் சிவாஜி அவர்களுடைய கையும் காலும் சரியாகிறது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேருகிறது. இதுதான் கதை. அப்பா, பெரியப்பா என கூட்டு குடும்பமாக வாழும் சிவாஜி அவர்களை சரோஜா தேவி அவர்கள் காதலித்து மணப்பார். பட்டணத்தில் படித்த பெரியப்பாவின் மகன் நம்பியார் மீது சிவாஜி அவர்களுக்கு அளவு கடந்த பாசம். அவரை சொந்த தம்பி போல பாவித்து அன்பு செலுத்துவார். சிவாஜி அவர்கள் மீது பெரியம்மாவுக்கு கடுப்பு. நம்பியார் உறவினரான எம்.ஆர். ராதா தன்னுடைய சூழ்ச்சியால் சொத்தை பாகப்பிரிவினை செய்கிறார். இறுதியில் சொத்தை அபகரிக்க நினைக்கும் எம்.ஆர். ராதாவை குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து வீழ்த்துகின்றனர். ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள அகிலாண்டத்தின் சகோதரன் சிங்கப்பூர் சிங்காரம் உறவினராக வருகிறார். ஆனால் ஊழல், தந்திரம், பணத்தாசை ஆகியவை அவருடைய அடிப்படை குணங்களாக இருக்கின்றன. அங்கு இருக்கும் பாதகமான சில சூழ்நிலையை பயன்படுத்தி சகோதரர்களான சுந்தரலிங்கமும் வைத்தியலிங்கமும் தங்களது சொத்துக்களை பிரித்து கொள்ள தூண்டிவிடுகிறார். அதே சமயம் தனது மகளை சிங்காரமணிக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு கண்ணையனையும் மணியையும் பிரிக்கிறார். குடும்பம் 4 துண்டுகளாக பிரிகிறது. சிங்காரம் அகிலாண்டத்திடம் இருக்கும் அனைத்து பணத்தையும் மோசடி பண்ணியதோடு மணி வேலை செய்யும் நிறுவனத்தின் பணத்தை திருடி அவரை இக்கட்டான சூழல்ல சிக்க வைக்கிறார். சிவாஜி அவர்கள் மற்றும் சரோஜா தேவி அவர்கள் கல்யாணத்திற்கு தன் அண்ணன் நம்பியாரை அழைப்பதற்கு செல்வார். சௌகரியப்படாது என்று நம்பியார் சொல்ல, நம்பியாரின் மனைவியோ ஒருபடி மேலே சென்று சௌகரியப்படாதுன்னா மனசில்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு குத்தி காண்பிக்க, மீண்டும் நம்பியார் படிச்சிருந்தாதானே தெரியும் அப்படின்னு கோபத்தோடு சொல்ல, அதற்கு சிவாஜி அவர்கள், தெரியுதுடா தம்பி, எதுக்கெடுத்தாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி தலையை ஆற்றவன் படித்தவன்,
பொண்டாட்டி கிடைச்ச உடனே அப்பா அம்மாவை மறக்கிறவன் அறிவாளி, பெத்தவங்களுக்கு சோறு போடாத கை சாப்பாட்டை நாய் கூட தின்னாது அப்படின்ற சிவாஜி அவர்களுடைய வசனம் இன்றைக்கும் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் விடும் மகன் அல்லது மகள்கள் சம்பாதிக்கும் பணத்திற்கு இதைவிட உவமானத்தை சொல்ல முடியாது. பாகப்பிரிவினை படத்துக்கு இசையினை மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் அமைச்சிருக்கிறாங்க. தாங்கள் மெல்லிசை மன்னர்கள் என்பதை இதன் பாடல்களிலும் நிரூபித்திருப்பார்கள் இருவரும். இந்த படத்தில் இடம்பெற்ற ஏன் பிறந்தாய் மகனே அப்படின்ற பாடல், தாழையாம் பூ முடிச்சு மற்றும் தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் ஆகிய பாடல்கள் கண்ணதாசனின் வரிகளில் ஹிட்டானது. இப்போது கேட்டாலும் சிலிர்க்கும் உணர்வை தருகின்றன. வசனங்களால் மனதை உருக்கிய இந்த படத்தின் பாடல்கள் அத்துணையும் என்றைக்கு கேட்டாலும் மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும். குறிப்பாக தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தாழையாம் பூ முடிச்சு ஆகிய 2 பாடல்களும் இன்றைய காலகட்டத்திலையும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. சிவாஜி அவர்களுக்கு எழுத மாட்டேன் அப்படின்னு அடம் பிடித்த கண்ணதாசன் அவர்கள் ஒரு வழியாக மனமிறங்கி இந்த படத்துக்கு 3 முத்தான பாடல்களை தந்திருப்பார். கை விளங்காத சிவாஜி அவர்கள் தன் குழந்தையை தாலாட்டி பாடுவதாக ஒரு பாட்டு வரும். அதுதான் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ. கல் நெஞ்சக்காரனை கூட இழக வைக்கும் சோக பாடல். ஒரு தாலாட்டு பாடலை பட்டுக்கோட்டையாரிடம் எழுதி கேட்டபோது இதை கண்ணதாசன் எழுதினா நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இயக்குனர் பீம்சிங் கண்ணதாசனை மீட் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் கண்ணதாசனுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் ஏற்கனவே மனஸ்தாபம் இருந்ததால் தன்னுடைய பாடல் வரிகளை அவர் ஏற்க மாட்டார் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு கண்ணதாசன். சிவாஜி அவர்கள் ஒப்புதலோடு தான் இதை கேட்குறேன் அப்படின்னு பீம்சிங் சொன்ன பிறகு எழுதியிருக்கிறாரு கண்ணதாசன். அந்த பாடல் தான் ஏன் பிறந்தாய் மகனே. ஏன் பிறந்தாய் மகனே பாடல் ரெக்கார்டிங்கின் போது அந்த பாடலை பாடிய TM சௌந்தரராஜனின் மகன் உடல் நலக்குறைவால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார். படத்துக்காக பாடலை பாடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை. மகன் உடல் நலக்குறைவால் போராடி கொண்டிருக்க ரெக்கார்டிங்கின் போது அந்த பாடலை உணர்ச்சி பெருக்கோடு பாடி முடித்தார் TMS. ரெக்கார்டிங் முடிந்து அவர் வீட்டுக்கு சென்றபோது மகன் இறந்து கிடக்கிறாரு. இப்போதும் அந்த பாடலை கேட்டால் சோகம் மனதை கவ்வும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.